இரட்சகராம் கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த புதிய மாத வாழ்த்துக்களோடு உங்களை சந்திப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் நமக்கு ஒரு மாதத்தை, ஒரு புதிய சகாப்தத்தை கொடுத்திருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. காலைதோறும் அவை புதியவைகள். உங்களை நிர்மூலமாக்கல்ல, ஊன்ற கட்டுகிறதற்கே நான் உங்களை அழைக்கிறேன். இன்னொரு போன வாரத்தில் ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் கொடுத்தேன். எந்த இடம்னு எனக்கு தெரியல. இடம் வசனமே எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியல. ஊன்ற கட்டுகிறதுக்காக உங்களை நான் அழைத்தேன். 2 கொரிந்தியர் 10:8. மேலும் உங்களை நிர்மூலமாக்குறதுக்குள்ள, உங்களை ஊன்ற கட்டுகிறதுக்காக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டிலும் நான் வெட்கப்படவில்லை. நோ ஷேம். ஒருவேளை இந்த நாள் மீண்டும் ஒரு மாதத்தை கொடுத்து, அந்த மீண்டும் ஒரு வாரத்தை கொடுத்து, இந்த மாதத்தில் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், ஆண்டவர் உயிரோடு இருந்த திருநாள், தூயாவுடைய மகிமையை தந்த திருநாள், திருச்சபை நிறுவப்பட்ட திருநாள். அந்த நாளை நம் வாரத்தின் கடைசி நாளில், வாரத்தின் முதல் நாளாய், மனமகிழ்ச்சியின் திருநாளாய் கொண்டாடி இருக்கிறோம். அவர் அங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிரோடு எழுந்து விட்டார். நம்ம நிறைய பேர் 198 பேர் என்னைக்கு சாப்பிட மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாப்பிடாம தான் சர்ச்சுக்கு போவோம். நிறையா குருமார்கள், நிறையா பிரசங்கியார்கள், நிறைய மக்கள். நேற்று எங்கள் ஐயருடைய பையனை, சின்ன பையனை கேட்குறப்ப, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட மாட்டாக்கள், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சாப்பிட்றதில்ல அங்கிளுங்கிறான். வேலை சர்ச்சுக்கு போயிருந்தேன். மெசேஜ் ஆரம்பித்து 5 நிமிஷத்தில் பாட்டி பொத்துன்னு கீழே விழுந்துட்டு சாப்பிடாம வந்து. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த அம்மா சாப்பிடாது. ஒருவேளை இது மனமகிழ்ச்சியின் திருநாள், வாரத்தோட கடைசி நாள் ஜபாஸ்டிக். அன்னைக்கு வந்து நம்ம ஓய்வு எடுக்கணும். அது சனிக்கிழமை. நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கு மாற்றிட்டாங்க, அது யூத மக்களுக்கு. வேதத்தின் பழைய ஏற்பாடு சனிக்கிழமை, புதிய ஏற்பாடு வாரத்தின் முதல் நாள். ஆனால் அந்த முதல் நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஓய்வு இருக்கக்கூடாது, பாஸ்டிங் இருக்கக்கூடாது, ஓய்வு எடுக்கக்கூடாது. சாப்பிட்டுட்டு கறி மீன் சாப்பிட்டு என்ன பண்ணக்கூடாது, தூங்கக்கூடாது. நேற்று காலையில் 4 மணிக்கு எழுந்தேன். 5 மணிக்கு ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணேன், கம்யூனியன் சர்வீஸ். 6:45 ஒரு பெரிய வெண்டிகா சர்ச்சுக்கு போனேன். போனோன்னு மைக்கை கொடுத்துட்டாரு. 7:45 முடித்தேன். திரும்ப எங்கள் சர்ச்சுக்கு வந்தேன். 11 மணிக்கு முடிஞ்சது. 11:30 தான் முடிஞ்சது. நான் ஒரு 35 நிமிஷம் தான் பேசணும். நான் 45-50 நிமிஷம் பேசுகிறேன் நினைக்கிறேன். எல்லாத்தையும் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு. அதனால் 11:30 ஆகிட்டு. ஒருத்தரையும் கூப்பிட்டு போக முடியாது, அது வேறு, அது அவன் தான் போக முடியும். அப்படி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். தூங்கிட்டேன் 2 மணி நேரம். அதுக்கப்புறம் ஒரு வில்லேஜ் உள்ளே போயிட்டேன். தடா ரொம்ப தூரம் ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு, ஒரு 3 வில்லேஜ், 2 வில்லேஜுக்கு போனேன். ஒரு வில்லேஜ் பாருங்கள், அப்படி வில்லேஜை நம்ம பார்த்து, சென்னையில் ஒரு 55 கிலோமீட்டரில் இப்படி ஒரு வில்லேஜ் இருந்திருக்கா சொல்ல முடியாது. பாத்ரூம் கிடையாது அவங்களுக்கு, எந்தவித அடிப்படை வசதி அவங்களுக்கு கிடையாது. கரண்ட்டு மேலே போகிற மெயின் லைனில் கொக்கி போட்டு எடுக்கிறாங்க. அந்த சவுக்கு கம்பளியோ மூங்கில் கம்பளியோ கொக்கி வீட்டுக்கு தொங்குது. ராத்திரி ஆனால் 6:30 மணிக்கு அங்கே இருக்கிறேன். அடுத்த ஊருக்கு போகலான்னு பார்த்தா அதே மாதிரி கரண்டில் ஷாக் அடித்து ஒரு சேர்த்து போனானா. அப்போ என்ன செய்யுது, இன்னொரு சர்ச், எங்கள் ஃபேமிலி சார்பெலாம் கட்டப்பட்ட சர்ச் எங்கள் கடூரில் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு போனேன். ஒரு 4-5 பேர் இருந்தாலும் அந்த நாளை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இதுதான் நம்முடைய பணி. இந்த பணியை தான் செய்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அன்றைக்கி ஓய்வு எடுக்கணும்னு நினச்சேன். இப்போ எனக்கு வயசு கிட்டத்தட்ட 64 முடிய போகுது. 65 ஸ்டார்ட் ஆக போகுது. 35 வருடங்கள் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட். 35 வருஷம் லைஃப்பில் 55% டயபெட்டிக் பேஷண்ட்டு. சாப்பிடக்கூடாது எதுவுமே, ஆனால் எல்லாமே சாப்பிடுவேன், எதுவுமே சாப்பிடக்கூடாது. திடீர்னு ஒரு வாரம் டயட் கண்ட்ரோல் இருப்பேன், சரியாயிடும். எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வரும், தலைக்கு வரும், தலைப்போட போயிடும். கிட்னி கெட்டு போகிற மாதிரி இருக்கும், ஆனால் கிட்னி கெட்டு போகாது. கண்ணு கெட்டு போகிற மாதிரி இருக்கும், கண்ணு கெட்டு போகாது. போன வாரம் போன 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கண் டாக்டர்கிட்ட போயிருந்தேன். 1.5 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும். ரொம்ப நாளாக செக் பண்ணுறேன் அவர்கிட்ட, ஒரு 15 வருஷமாக. அவர்கிட்ட போய் என் ஒய்ஃப் ரிப்போர்ட்டு சொன்னதே கேட்க மாட்டேதுங்க, கண்டதை சாப்பிடுது, சொல்லி விடுங்க. அவருக்கு ஒன்றுமே கேட்க மாட்டுறாரு. ஏன்னா அவர் தான் சொன்னார், ரைட் ஐயில் வந்து பிளட்டு கிளாட் ஆகிருக்கு, ரத்த நாளங்கள்லாம் இப்படி நிற்கிது, இப்படி இருக்க ரத்த நாளங்கள்லாம் இப்படி நிற்கிது, எப்போ வெடிக்குன்னு தெரியாது, வெடித்தா கண்ணு தெரியாது. ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அதை நினச்சி இந்த அம்மா சொன்னாங்க. அவர் சொன்னார், அவருக்கு ஒன்றும் பண்ணாது விடுமா, சாப்பிட்டோம். ஒரு டாக்டர் சொன்னார், அவருக்கு ஒன்றும் பண்ணாதுமா. ஏன்னா 15 வருஷமாக ரத்த நாளங்கள் அப்படி தான் இருக்குது. அவருக்கு ஒன்றும் பண்ணாதுமா. அவர் இந்து டாக்டரு.
பொதுவாக அதுதான் நம்மை ஊன்ற நிர்மூலாக்குறதுக்கல்ல, நம்மை ஊன்ற கட்டுகிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அழைச்சிருக்கிறாரு இந்த பரம அழைப்புக்கு. எல்லாருமே வேலை செய்கிறான். ஐஏஎஸ் படித்தவனும் வேலை செய்கிறாங்க, பெருக்கிறவங்களும் வேலை செய்கிறாங்க, 2 பேருமே பணத்துக்கு வேலை செய்கிறாங்க. காந்தியடிகள் சொன்ன மாதிரி வேலைக்கு போகிறோம். பார்பர் எதுக்கு வேலைக்கு போகிறான்? சிறைக்கிறதுக்கு போகிறான். லாயர் எதுக்கு வேலைக்கு போகிறான்? பணத்துக்கு வேலைக்கு போகிறான். வாட் இஸ் த டிஃப்ரெண்ட்? 2 பேருக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? லாயருக்கும் பெருக்கிறவனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? பாத்ரூம் ஒன்றும் கிடையாது. இவனும் துட்டுக்கு தான் செய்கிறான், இவனுக்கும் துட்டுக்கு தான் செய்கிறான். ஆனால் நம்ம வேலை செய்கிறது துட்டுக்கு இல்லை, பணத்துக்கா? நம்ம என்ன பண்ணுறோம்? ஊழியத்துக்கு நேற்று ஒரு அம்மாவை கும்படி பூண்டியில் பார்த்தேன். அந்த அம்மா சர்ச்சு கேட்டிக்கிட்டான், குடுன்னு ஓடியாந்தது. நான் கீழே வந்துட்டேன் காருக்கு. வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகிறப்ப அந்த ஐயர் கூப்பிட்டு, ஐயா என்னை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னார். போனோன்னு 2 கிஃப்ட்டெல்லாம் கொடுத்தாரு எனக்கு. நல்ல ஐயரா, ஐயாவுக்கும் தெரிஞ்சிருக்கேன், அம்பத்தூர்காரரு. போனோன்னே ஒரு கண்ணீரான அழுகை. என் மகளை பீடி சேர்த்துருக்கேன் ஊழியத்துக்கு படிக்க. துட்டுலேயே ஏன் சேர்த்த? ஊழியம் என்பது அங்கி போட்டால் தான் ஊழியம் இல்லை. ஊழியக்காரன் சொல்கிறது வெள்ளை பேண்ட், அதை ஒருத்தர் வெள்ளை பேண்ட் வெள்ளை, அதுவும் ஊழியம் இல்லை. அதை ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, ஊழியம் பாரு, அது ஊழியம் இல்லை. உண்மையான ஊழியம் என்ன? இந்த உலகப்புறமாக காலையில் வாட்ஸ்அப்பில் கேட்டேன், நல்ல செய்தி கேட்டேன், சூப்பர் செய்தி. ரோமில் ஒரு ஊரில் ஒரு பெரிய சர்ச்சு, உலகத்திலே பெரிய சர்ச்சு. அந்த ஒரு சர்ச்சு 3 வாசல்களாம், 3 பிரதான வாசல் அந்த சர்ச்சுக்கு. ஏன்னா உலகத்திலே ரொம்ப பெரிய சர்ச்சு ரோம். அங்கே தான் பேதுருடைய கல்லறை இருக்குது. ஆனால் அவங்க சொன்னவங்க, வாட்ஸ்அப்பில் சொன்னவங்க அந்த சர்ச்சை பெரிய சர்ச்சுங்கிறாங்க. சொன்னவங்க அந்த இத்தாலி தேசத்தில், இத்தாலியில் நிலன் என்கிற இடத்துல. இத்தாலியில் தான் ரோம் இருக்குது, ரோமில் தான் வாட்டிக்கன் இருக்குது, வாட்டிக்கன் தான் பேதுருடைய கல்லறை. பேதுருடைய கல்லறையை பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட 3-4 கிலோ, நான் போயிருக்க நேரத்தில் 3 கிலோமீட்டர் லைனில் நிற்கிறாங்க. ஜிக்ஜாக் மாதிரி இப்படி இப்படின்னா 3 கிலோமீட்டருக்கு லைனில் நிற்கிறாங்க. ஆனால் 3 கிலோமீட்டரும் போய்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை. உள்ளே போய் நிற்க விட மாட்டாங்க, உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கலாமா. அந்த கல்லறையை தான் 450 கிலோமீட்டர் கிட்ட இருக்குன்னா, அப்போ இருக்க போப் 1300 அந்த அப்போ இருக்க போப் என்ன பண்ணுறாரு, அந்த கல்லறையை, போப் கல்லறை, அந்த பேதுருடைய கல்லறையை பெருசாக கட்டணும், 450 கிலோமீட்டர் கட்டணும், இங்கேருந்து மதுரை தூரத்துக்கு அந்த கல்லறையை கட்ட போகிறேன்னு பிளான் பண்ணி பணம் வேணும்னு என்ன பண்ணால், அப்போ தான் பாவம் மன்னிப்பு சீட்டு விற்க ஆரம்பித்தாங்க. பாவம் மன்னிப்பு சீட்டு அது விற்க முடியாது, ஆண்டவர் ஒருத்தர் தான் பாவம் மன்னிக்க முடியும். அழகாக நம்ம நினச்சி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பார். அழகாக அதை சொல்லிவிட்டு அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை சொன்னாங்க, அந்த ஆசீர்வாதத்தை விற்கிற. அப்போ தான் பிரச்சனை ஆரம்பித்து, அப்போ தான் அதுக்கப்புறம் தான் ஒரு 100 வருஷம் போராடி மார்ட்டின் லூதர் அந்த புரட்சி திருச்சபையை உருவாக்குறார். ஆனால் இந்த நிலனில் பெரிய சர்ச், 3 வாசல்கள், மெயின் கேட், ஒரு கேட்டில் ரோஜா பூ போட்டிருக்குமா. ரோஜா பூ கீழே போட்டிருக்கப்போ, நித்தியமான இன்ப வாழ்வு முழுமையானதல்ல, பெர்மனண்ட் அல்ல, எப்போவுமே அது நிற்காது. இன்னும் ஒரு வாசலில் போட்டிருப்பான், இன்னொரு வாசலில் சிலுவை போட்டிருப்பாங்களாம். அந்த சிலுவைக்கு கீழே எழுதியிருப்பாங்களாம், துன்பங்கள் எப்பொழுதும் நிலையானவைகள் இல்லை, துன்பங்கள் எப்பொழுதும் நிலையானவைகள் இல்லை. மெயின் கேட்டில் சொல்லியிருக்குமா, நாம் இந்த உலக நித்திய வாழ்வு மட்டும்தான் நமக்கு நிச்சயம், இந்த உலக பிரகாரமான வாழ்வு நிச்சயம் இல்லை, இந்த உலக பிரகாரமான வாழ்வு நமக்கு என்ன இல்லை, நிச்சயம் இல்லை. ஒருவேளை நான் அந்த மெசேஜ் முடிச்சுட்டு முடிகிற வரையும் எனக்கு ஜீவன் இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது. இல்லை என்எம்எஸ் பணியை முடிச்சுட்டு இந்த படியில் லிஃப்ட்டில் கீழே போகிற வரையும் நான் இருப்பேன்னா சொல்ல முடியாது. நைட்டு ஒரு 10:45 மணிக்கு அதுக்கப்புறம் ஆவடி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். வர்றப்போ ஒரு வண்டி ஜாமாயி நிற்கிது புழல் சிக்னலில். லாரி ஒரு 10 அடி பிரேக் போட்டு அந்த வண்டி போய் லெஃப்ட்டில் நிற்கிது. எதுக்கு இந்த வண்டி நிற்கிது இன்னும் அப்படியே எட்டி பார்க்குறப்போ ஒருத்தன் இறந்து கிடக்கிறான். ஃபியூ செகண்ட்ஸு. போன மாதத்தில் ஒரு பெரியவர், வயதான ஒரு ஏழை பெரியவர் எங்கள் ஏரியாவில் இருக்கார். யாருன்னே தெரியாது. என்னை கேட்பாரா, எங்கள் அண்ணனை கேட்பாரா, ஆனால் எனக்கு யாருன்னு தெரியாது. ரொம்ப அழுக்காக இருப்பார், ரொம்ப அழுக்கு. காலையிலே வந்துட்டாராம், ஐயா வந்தாங்களா, பேரெல்லாம் சொல்லுவாராம், எனக்கு யாருன்னே தெரியாது. அன்றைக்கி மீன் குழம்பு அங்கே ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு இருக்கும். அன்றைக்கி மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஹைஃபையாக இருக்கும். அங்கே இருக்க பக்கத்தில் இன்னொரு கேட் வாட்ச்மேன் மீன் குழம்பு வாங்கி சாப்பாடு கொடுத்தானா, சாப்பிட்டாராம். சாப்பிட்டுட்டு அந்த உணவு கூட முழுசாக வாய்க்குள்ளே போகல. அந்த ஏழை அப்படி நடந்த பிறப்போ லாரி ரிவர்ஸ் வந்து தட்டி அந்த ஸ்மார்ட்லேயே இறந்து போனான். உள்ளே போகிற நேரத்தில் தான் சொல்கிறாரு அந்த வாட்ச்மேன், ஐயா உங்களை ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருந்தார், ஒரு ஏழை மனிதன் கேட்டுக்கிட்டே இருந்தார், இப்போ தான் இப்படி போனாருங்கிறார்.
அதை கேட்டுகிட்டே என் பைக்கை கொண்டு உள்ளிட்டு எங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ராயிருக்கோம். ஒருத்தர் அடிபட்டு செத்து போனார், ஒரு ஏழை. எங்கள் கம்பெனி டயர் கடை முன்னாலே வித்தின் அவருக்கு நான் பண்ண அந்த இவர் கேட்டு போய் அது எவ்வளோ தூரம் இருக்குன்னா 15 அடி, 2 மீட்ரு கூட இருக்காது. லாரி ரிவர்ஸ் வந்து தெரியாமல் லாரிக்கார் இடிச்சிட்டார், ஸ்பாட்டில் இறந்துட்டார். இதுதான் மனித வாழ்வு. அப்போ இந்த நித்திய வாழ்வு என்ன இல்லை, ஒரு பெர்மனன்ட் லைஃப் இல்லை. கொடுக்கப்பட்ட லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம்? லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துலேருந்து கொண்டு வராரு. நல்லா இருந்தான், ஐஃபையாக இருந்தான், வாழ்க்கை சிறப்பாக இருந்துச்சு நம்மளை மாதிரி. ஒருவேளை நல்ல லைஃபு, நல்ல வீடு, நல்ல கணவர், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், ஏசி, நல்ல உணவு, நல்ல வேலை, நல்ல ஒரு அமைதியான வேலை. 10 மணிக்கு 10:30 மணிக்கு வந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. 4 மணிக்கு 3:30 மணிக்கும் போய்க்கலாம், ஒரு நாள் வராமே இருந்துக்கலாம், பார்த்துக்குவாங்க. இதே மாதிரி நல்ல லைஃப் நமக்கு. ஜாலியாக இருந்தான், எதுக்குமே கவலைப்படலை, ஐஸ்வர்யவான். உலக பிரகாரமாக எதுவுமே கவலை இல்லை அவருக்கு. பீரோ திறந்தால் பணம், நகை, துணிமணிகள், ஃப்ரிட்ஜை திறந்தால் உணவுகள், கை நீட்டினா அப்படின்னு வேலைக்காரன், இப்படி வேலைக்காரன், எல்லா வகையிலும் வசதி. கேட்டை திறந்து விட ஆள், கூப்பிட்டு வர ஆள். இப்போ நான் கிளம்பி வரேன்ப்பா, ட்ரெயினில் வர்றேன், மெட்ரோவில் வரேன்னு இறங்கினோடனே தம்பி ரெடியாக நிற்கிறார். இதே மாதிரி சகல வசதி. ஆனால் மெட்ரோவில் என்னன்னு நினச்சேன், எதுக்கு மெட்ரோவில் இன்னும் வரக்கூடாது, அவ்வளோ கூட்டம், பயங்கரமான கூட்டம். ஆனால் சகல விதமான வசதியில் வாழ்கிறான். அவனுக்கு கீழே ஒரு மனிதனை சொல்கிறாங்க, தரித்திரன், லாசரு. இப்படியே பார்த்துட்டு இருக்கான். எப்போ வேண்டான்னு தூக்கி போடுவான், எப்போ எனக்கு கிடைக்கும். அவன் லைஃப்பை பாருங்கள், எப்போ வேண்டான்னு போடுவான், அவன் எப்போ எனக்கு கிடைக்கும். அதுதான் லைஃப். என் லைஃப் என்னென்னா, எப்போ வேண்டான்னு சொல்லுவான், தூக்கி போட்டுருவான், எனக்கு அது எப்போ கிடைக்கும். அவனுடைய நிலையில்லா வாழ்வை மறுத்ததுக்கு என்ன இல்லை, நமக்கு ரிட்டையர்ட் ஆனால் பென்ஷன் இருக்கா, 1000 ரூபாயாவது பென்ஷன் இருக்குது. இப்போ ஒரு செட்டில்மெண்ட் இருக்குது. அவசரத்துக்கு பிஎஃப் லோன் போட்டுக்கலாம். ஒரு ஐயருக்கு 30,000 ரூபா சம்பளம், 3,000 ரூபா தான் வாங்குவார் ரொம்ப நாள். எனக்கு தெரியும் 2 ஐயர், 2 பேரும் இல்லை, இறந்துட்டாங்க. எதுக்கியான்னு கேட்டால், எவ்வளோ லோன் இருக்கோ அவ்வளோ லோனையும் போட்டிருப்பாங்க. இந்த 3,000 ரூபாய்க்கு லோன் தரமாட்டாங்க, அதனால தான் அந்த சம்பளம் வந்தது அவருக்கு. ஆனால் ஒன்றுமே இல்லாத வாழ்வு. ஆனால் அந்த வாழ்வு, மறுமை வாழ்வில் அந்த மனிதன் எப்படி இருக்கான் பாருங்கள். உலகத்தை பற்றி எந்தவித கவலை இல்லாத இருக்கிறவன் அந்த மறுமை வாழ்வில் மேலே பார்க்குறான். அப்போ தான் மேலே பார்க்குறான். பண்ணி சனிக்கிழமை சாயங்காலம் தான் மேலே பார்க்குவேன். ஞாயிற்றுக்கிழமை வெட்டுற அன்னைக்கு அவன் கெட்டி தூக்கிட்டு போகிற 4 காலையும் கெட்டி இடையில மூங்கில் கம்பை போட்டு தூக்கிட்டு போகிறதுனா மேலே பார்க்கான். அது வரையும் மேலே பார்க்காது, கீழே தான் பார்க்கும். அதே மாதிரி அப்போ தான் அவன் மேலே பார்க்குறான். ஆனால் அந்த மறுமை வாழ்வில் அந்த மனிதன் எப்படி இருக்கான், அந்த கஷ்டம், அந்த வேதனை, துன்பங்கள் மத்தியில் அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான். அவன் கேட்குறான், அந்த தரித்திரன் லாசர் கையிலேயாவது ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கிடைக்காதா, அவனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கு. இதுதான் மறுமை வாழ்வு. ஒருவேளை இந்த மறுமை வாழ்வுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஜீசஸ் சொல்கிறப்போ மத்தேயு 25:31 பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டிருந்தேன், ஜெயிலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். 6 காரியங்களை சொல்கிறார். அதுதான் 6 மனம் 6 இந்த ஆண்டவன் கட்டளையாது. ஒன்றே சொல்வார், நன்றே செய்வார், உள்ளத்தில் இருப்பது அமைதி. அந்த படத்தை எடுத்தவன் ஒரு மாற்று மதத்திலிருந்து அவரை வெளியே வர வைக்கிறான். அதனால் மாற்று மதத்துடைய பாட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் கண்ணதாசன் அவர்கள் மத்தேயு 25 படித்து தான் எழுதுகிறாரு. தங்களுடைய எப்படி மனுஷன் இருக்கணும், மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்கணும், நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கு. ஒருவேளை நாம் பேசுகிறோம், நான் பேசிகிட்டு இருக்கேன், அதை செய்கிறேன்னா, கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதே மாதிரி செய்கிறோமா? கிறிஸ்தவம் என்பதே இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து என்பதோ பாவமன்னிப்பு நிச்சயத்தை வாங்கினோம், தண்ணிக்குள்ளே முங்கி வெளியே வந்தோம், வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டோம், கோயிலுக்கு போனோம், பாஸ்டிங் ப்ரேயர் போனோம், வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போனோம், சோறு போட்டாங்க, இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் கிறிஸ்தவம் இல்லை. மாடல் லைஃப், மாதிரி லைஃப், அந்த லைஃப் நம்மகிட்ட இருக்கா, மாடல் லைஃப். இதுதான் நித்திய வாழ்வுன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறார். அந்த மக்கள் உபத்திரத்திலும் 2 கொரிந்தியர் உட்காந்தோன்னே வாச 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் தங்கள் வறுமை உபத்திரத்தில் அவங்க கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் 16 படிச்சுட்டு தான் 2 கொரிந்தியர் 8:9 படிக்கணும். மக்கதோனியா திருச்சபை பற்றி சொல்லுவாங்க. அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க விக்கிர ஆராதனையில் இருந்தாங்க. இப்போ அங்கே பவுலடிகள் போன பொழுது அந்த அற்புதங்கள், மக்கதோனியா திருச்சபை, அவர் மக்கதோனியா திருச்சபைக்கு போகலான்னு போகல. அவர் ஊழியத்தை பற்றி சொல்லுது. அவர் 16 சொல்கிறப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது எந்தெந்த ஊருக்கு போனார்,
ஆனால் போக அவருக்கு எங்கேயுமே அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல. இங்கே போன்னு மாற்றி மாற்றி கடைசியில் போகிறாரு, அந்த ஊருக்கு போகிறார். எங்கேயோ எழுதி வச்சுருப்பேன் நான், அந்த 16 வாசித்தீங்கன்னா இருக்கும். 16 முதல் பகுதியிலிருந்து அவர் ஒவ்வொரு ஆசியா கண்டத்துக்கு போகிறாரு, ஆவியானவர்களுக்கு தடை வருது. அப்படி தொடர்ச்சியாக தடைகள் கடைசியாக ஆவியானவரால் அந்த மக்கதோனியா திருச்சபைகள் மக்களை கூப்பிட்ற மாதிரி பைபிள் சொல்லும். அப்போஸ்தலர் 16 அந்த மக்கள் கூப்பிட்டுட்டு அங்கே போவாங்க. அங்கே போன பிறகு அவங்கள பற்றி தங்கள் உபத்திரத்திலும் தங்கள் வறுமையிலும் இல்லாத நிலைமையிலும் ஆண்டவருக்கென்று கொடுத்தாங்க. 2 கொரிந்தியர் 8 சொல்கிறாங்க. 9 வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். 2 கொரிந்தியர் 9 8ஆம் வசனமோ 10ஆம் வசனமோ சொல்கிறார். நாம் நித்திய வாழ்வும் மறுமை வாழ்வை மத்திய 25 சொல்ல போய் தான் சொல்கிறார். நீங்கள் நானும் மத்திய வாழ்வும் அருமை வாழ்வை எப்படி செய்கிறோம்? பல முறை வாட்ஸ்அப்பில் கேட்ட செய்தி டைட்டானிக் கப்பல். டைட்டானிக் கப்பல் எங்கள் குடும்பத்தோடு பார்த்த ஒரு சினிமா. எங்கள் ஃபேமிலியோட சினிமா சத்யம் தியேட்டரில் பார்த்தோம். 35 பேர் பார்த்தோம். ஏன்னா அது கிறிஸ்தவ படம்னு பார்த்தோம். ஒரு பாட்டு கிறிஸ்டின் பாட்டு வரும், அந்த நீங்காதீரும், இது 2-3 பாட்டு போடுவாங்க. அது கிறிஸ்டின் படம், ஆனால் அது லவ் ஸ்டோரி. ஆக்சுவலியாக டைட்டானிக் பார்த்தது என்னது? லவ் ஸ்டோரி. லவ் அஃபெக்ஷனில் அந்த பாட்டி வயசான பிறகு தன்னுடைய காதல் எப்படி லவ் பண்ணோம், கப்பல் எப்படி பண்ணோம், அடித்தட்டத்தில் போய் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அதை தான் சொல்கிறது. அப்போ அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்மந்தம் இல்லை, தெரியாமல் நாங்கள் குடும்பத்தோடு பார்த்தோம். ஆனால் டைட்டானிக்கை பற்றி சொல்கிறப்போ பல விதமான கதைகள் சொல்கிறாங்க. வேதத்தோடு இணைத்து சொல்கிறப்போ பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அந்த கப்பல் கட்டுறப்போ என்ன சொல்கிறான்? இதில் ஆக்சிடெண்ட் ஆகாது, 4000 கோடி, ஆனால் 12,000 கோடி நான் செலவு பண்ணி இதை பண்ணியிருக்கேன். பனிப்பாறை மோதி என்ன ஆகாது? மரணம் இல்லை. உங்களோட ட்ராவல் நிச்சயம். சென்னையில் கிளம்புனா கண்டிப்பாக திருநெல்வேலிக்கு போவீங்க, நான் எழுதி தரேன், கண்டிப்பாக உங்களுக்கு விபத்தே கிடையாது. அப்படி தான் சொல்லி அவர் பயணிகளை ஏற்றினார். முதல் ட்ராவல், ஃபஸ்ட் ட்ராவலில் முடிக்கலை அந்த கப்பல். ஃபஸ்ட் ட்ராவல் அந்த கப்பல் முடிக்க முடியல. ஏன்னா பெருமை. எதுக்கு அப்போஸ் அந்த தண்ணி மழை வரப்போது 11 அந்த மக்கள் உயரமாக கெட்டும்னு நினைக்கிறான். அது என்ன கோபுரம்? பாபேல் கோபுரத்தை. ஐயா நாங்கள் கெட்டிக்கிறோன்னு கடவுள்கிட்ட கேட்டால் விட்டுருப்பார். ஜாதி பிரிஞ்சிருக்காது, மதம் பிரிஞ்சிருக்காது, மொழி இனம் பிரச்சனை வந்திருக்காது, இன்றைக்கி ஒரு பிரச்சனை இருந்திருக்காது, ஒன்றா யூனிட்டியாக இருந்திருப்பான். அந்த யூனிட்டி ஏன் கெடுதுன்னா அவனுக்குள்ளே கடவுளுக்கு மேலே நான் கெட்டிடுவான், பாரா நீ தண்ணி ஊற்றி அழிச்சிருவா, பார்த்துடலாம் கடவுளா நீ ஏன் நான். இதுதான் அந்த டைட்டானிக் கப்பல். அது 2ஆவது நாள் அழிஞ்சு போச்சு, 2ஆவது நாள் செத்து போச்சு. அதை பல வடிவில் ஒருத்தர் ஒரு கதை சொல்கிறாரு. ஒரு வயசானவர் 70 வயசு அவர் பிழைக்கிறார். எப்படி பிழைக்கிறாருன்னா, அவங்க மனைவி அந்த காலையில் 4லேருந்து 5 வரையும் ஜெபம் பண்ணுவாங்களாம் அவருக்காக. அந்த 4 to 5 அவங்க ஜெபம் பண்ணுறதெல்லாம் நான் பிழைச்சேங்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்கிறாங்க, மனைவி பிள்ளைகளோடு டூர் போனோம், நாய் கடிச்சதால் நான் டூருக்கு போகல, டாக்டர் போகக்கூடாதுன்ட்டார். ஒரு பொண்ணுக்கு நாய் கடிச்சிச்சு, 5 பொம்பளை பிள்ளைங்க, கறி மீன் சாப்பிடக்கூடாது, அதனால் நான் டூருக்கு போகல, அதனால் நான் போகல, அதனால் அந்த கப்பல் செத்து போய் இறந்து போச்சு, அதனால் கடவுளை நீ நாய் கடிக்க வச்சார்னு அவர் சொல்வார். கடவுளுடைய பற்றி இப்படி அந்த கப்பலை பற்றி பல விதமான கதைகள் சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப பிடிச்ச கதை, எனக்கு பிடிச்ச கதை, அந்த கப்பல் ஆக்சிடெண்ட் ஆக போகுது, உடஞ்சிட்டு பனிப்பாறையில் உடஞ்சிட்டு தண்ணி உள்ளே வந்துட்டுருக்கு, கப்பல் இஞ்சியாக தண்ணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. அப்போ அவர் சைகை கொடுக்குறார். ஏன்னா சாக போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு வெள்ளை லைட்டை போட்டாராம். மெசேஜ் அனுப்புவாங்களாம். அப்போ செல்லு கிடையாது, வானொலி தானே, மெசேஜ் அனுப்புவாங்களாம். வானொலியில் சொல்லுமா, லைட் எரியுமா. பக்கத்தில் 7 கிலோமீட்டரில் சாம்சங்கிற ஒரு கப்பல் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அவங்க செஞ்சது என்னென்னா, சீலா மீன் பிடிக்கக்கூடாது அங்கே, ஆனால் அவங்க அதை செய்கிறாங்க. ஒருவேளை பக்கத்தில் போய் நம்ம உதவி செஞ்சால் நம்ம தப்பு தெரிய நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மக்கள் உதவி செய்யாமல் சாம் கப்பல் அங்கேருந்து தப்பி போய்விட்டது. அந்த ஆக்சிடென்ட் கப்பல்லேருந்து வித்தின் 7 கிலோமீட்டரில் தன் தவறுகளை மறைப்பதற்கு, தன் பாவங்கள் பிறருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக. ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் நானும் பிறருக்கு உதவலை, காஸ்பல் சொல்லலைன்னா அதுக்கு நான் பாவி, நான் பிரசங்கம் பண்ணால் பரலோகத்துக்கு போக முடியாது,
நான் காஸ்பல் சொல்ல முடியாது, நான் சர்ச்சு காசை திருடி சாப்பிட்றேன், இல்லை திருட்டு பில் வைக்கிறேன், இதனால் நம்ம இதில் செய்ய முடியாது, நான் உண்மை இல்லை, தன்னை நினைத்து என்ன பண்ணுறான், உதவுறதுக்கு உதவ முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறான். எந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க, 10 ரூபா பில்லை 12 ரூபா வாங்கிலாம் வைக்கிறாங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவத்தில் நிறையா அந்த வேலையெல்லாம் நடக்கு, நல்லா தெரியும் எனக்கு. சரி, அதான் அனுபவிச்சுட்டு போயிடுறான், அவ்வளோதான். அடுத்து அங்கேருந்து 17வது கிலோமீட்டரோ 19 கலிபோர்னி, அங்கே ஒரு கப்பல் இருக்குது. அந்த கப்பலுக்கு சிக்னல் வருது. அந்த கப்பல் கேப்டன் பார்க்குறாரு, முன் இருட்டு, அமாவாசை இருட்டு, முகம் தெரியல, கப்பலை சுற்றி பனிப்பாறை. இப்போ நாம் போனால் என் கப்பலும் உடஞ்சிடும், அவங்களையும் காப்பாற்ற முடியாது. அதனால் அந்த கப்பலுக்கு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி படுத்துட்டாராம் கேப்டன். காலையில் போகலான்னு, காலையில் பார்த்துக்கலாம், லைட்டு தானே சைடன் கொடுக்குறேன்னு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டாராம். ஃபுல்லாக இல்லை, லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு. அதே தான் நம்ம வாழ்க்கை. நாம் பிறருக்கு ஒளி கொடுக்காமல் நம்முடைய ஒளியை மங்கச் செய்கிற மக்களாய் காணப்படுகிறோம். ஏன்னா தன்னை காப்பாற்றி கொள்ளணும்னா தண்ணியில் போகிறவனை போய் அவன் முங்குற நேரத்தில் தூக்குனா தான் தூக்க முடியும். தண்ணிக்குள்ளே விழுந்தோன்னா அவனை தூக்க முடியாது. இருந்தாலும் நமக்கு இதையே வீண் வம்பு. லூக்கா 10, லேவியன், ஆசாரியன், ஆயக்காரன். லேவியன் அவரை மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தான், சட்டியில் ரத்தமாயிரும், உரமாக போயிட்டான். ஆசாரியன் ஏற்கனவே 10 மணிக்கு போனதை 10:50க்கு போகிறான், எதுக்கு நமக்கு டைமுக்கு போக முடியாது, நான் வேலைக்கு போயிட்டேன். ஆசாரியன் என்ன பண்ணுறான், எடுத்தான், குடிக்க தண்ணி கொடுத்தான், காயங்களில் எண்ணெய் போட்டான், உதவி செய்தான், கூட்டிகிட்டு போனான் ஹாஸ்பிட்டலுக்கு, ஏடிஎம் கார்டை கொடுத்தான், டெபிட் கார்டை கொடுத்தான். வேணுங்கிறத என்ன பண்ணுவீங்க, ஸ்வைப் பண்ணிக்கோங்களா, கார்டில் என்ன எடுத்துக்கலாம், அப்போ என்னென்னலாம் எடுத்துக்கோங்கன்னா கொடுத்தாரு. இன்னும் வேணும்னா தரேன்னு போனார். இதில் யாருன்னார், நம்ம லேவியனாக இருக்கிறோமா, ஆசாரியனாக இருக்கிறோமா, ஆயக்காரனாக இருக்கிறோமா? இதுதான் கலிபோர்னியா கப்பல். கம்போடியான்னு ஒரு ஷிப்பு 57வது மைலில் இருந்துச்சான். முதல் ஷிப் 7 மைல், அடுத்து 17 மைல், அடுத்து 57வது மைல். அது ரேடியோவில் கேட்குது. அந்த கேப்டன் எதுக்குமே கவலைப்படலையா, இருட்டுக்கோ பனிப்பாறைக்கோ. முட்டி போட்டாராம், தன் கைகளை கூப்பினாராம், வானத்தை பார்த்தாராம், ஜெபம் பண்ணாராம். எந்த திசையை நோக்கி அந்த செய்தி வந்தோ திசையை நோக்கி கப்பல் செலுத்தினாராம். அவர் போனதால் 750 பேர் காப்பாற்றப்பட்டாங்களாம். 1200 பேர் கப்பலில் 750 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையே என்பது மறுமை வாழ்வு எப்படி வரும்னா, நாம் இருக்கிற வரை பிறருக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம். 3 வாழ்வு: பழைய வாழ்வு, நம்ம இருக்கிற நிகழ்வாழ்வு, ஜீசஸ் இரட்சகர் வாழ்வு, மறுமை வாழ்வு, நியாயத்தீர்ப்பின் காலம். நியாயத்தீர்ப்பின் காலம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஒருத்தர் அழகாக சொன்னார், நீ செத்து போனால் எங்கேயா போவ? ஒருத்தர் கேட்டாங்க, 85 வயசு, படிக்காத மேதே, ஸ்கூலுக்கு போல, படிக்க மாட்டார். நீங்கள் என்ன சொன்னாலும் ஆப்போசிட் பண்ணுவார். நீங்கள் என்ன சொன்னாலும் ஆப்போசிட், அவர் பேசி ஜெயிக்க முடியாது, அவ்வளோ ஞானம் அவருக்கு. அந்தளவுக்கு புக்கு படிப்பார். ஆனால் ஸ்கூலுக்கு போகாத ஆள், படிக்கிறது இருக்கும். செத்து போனால் என்ன பண்ணுவேன்? ஒரு செத்த வீட்டிலேருந்து ஒரு கேள்வி அவருக்கு. இந்த அம்மா செத்து போச்சு, அதே மாதிரி நீ செத்து போனால் என்ன பண்ணுவேன்? இவ்வளோ ஜீசஸை திட்டுற, பைபிளை திட்டுற. அவர் சற்று சில நிமிடங்கள் திங்க் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது. தலையை கீழே போட்டார். நீ செத்து போனால் எங்கே போகணும்? டப்புன்னு தலையை கீழே போட்டார். 85 வயசு. செத்த பிறகு பரலோகமாக நரகமா? ஒரு மதம் சொல்லுது ஒரு நாள் ராத்திரி முழிச்சிருந்தால் பரலோகத்துக்கு போயிடலான்னு. ஒரு மதம் சொல்லுது புனித பயணம் போனால் பரலோகத்துக்கு போயிடலான்னு. நம்ம மதம் என்ன சொல்லுது? தானம் தர்மம் பண்ணால் பரலோகத்துக்கு போயிடலான்னு சொல்லுது. அதான் மத்தேயு 25. கொடுத்த வேலை சரியாக இருக்கணும், அது ரெடியாக இருக்கணும், தேடணும், தொலைக்கக்கூடாது. நீங்கள் கொடுத்ததை செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும். நம்ம கிறிஸ்தவ மதம் சொல்லுது. யூத மதம் சட்டத்தை கடைப்பிடி, அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். சட்ட திட்டங்களை என்ன சொல்லுதோ அதான் கடைப்பிடின்னு சொல்லுது. இப்படி அவர் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணார், செத்த எங்கே போவோன்னு. அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் தலையை தூக்கிட்டு, அந்த செத்து போய் அந்த அம்மா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்களா, அந்த அம்மாட்ட போய் கேட்டோம் எங்கே போச்சுன்னு, நான் சொல்கிறேன் உனக்குன்னாராம். செத்து போன அம்மாட்ட போய் கேட்க சொன்னார். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஒரு 14 மணி நேரம் ஆச்சு. இப்போ அது எப்படி இருக்கும்? வேறு கெட்டையாக இருக்கும். அது சொல்லுமாங்க. ஏற்கனவே பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது பல மணி நேரமாக, அம்மா நீ செத்து போனால் எனக்கு யாருமா உதவி செய்வான்னு. அது எந்திரிச்சிக்கு என்னென்னே கேட்கல. அது படுத்துருக்கு உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஜாலியாக, ஃப்ரிட்ஜரில். இது சொல்லிவிட்டு இப்படி ஜாலியாக அப்படி உட்காந்துருந்தார்.
கேட்டவன்லாம் எந்திச்சு ஓட்டான். இந்த பதில் அவன் என்ன பண்ணலை. இப்போ நான் செத்து போன பிறகு நான் பேசுவேனா? பேச முடியுமா? பேச முடியாது. போன மாதத்தில் நான் கல்லூரியில் செக்ரட்டரி கடைசி நாள் அன்னைக்கு கடைசி செய்தி, காலையில் வேலைக்கு போனவர் வேலை செய்திருக்கப்போ செத்து போனார். வேலை செய்கிற இடத்துல செத்து போனார். கான்ட்ராக்டில் ஆவின் பாலில் ஒர்க் பண்ணுறார். அந்த அம்மாவில் அந்த செய்தியை தாங்கி ஒரு ஃபேக்கல்ட்டி பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சிருக்கு. செல்ஃப் ஃபைனான்ஸில் வேலை செய்து ஒரு 15,000 18,000 சம்பளம், கவர்மெண்ட் சம்பளம் 2.25 லட்ச ரூபா. அதெல்லாம் தாங்க முடியல. அப்படியே உருளுது ஹாஸ்பிட்டலில். செத்தவரை கொண்டே ஹாஸ்பிட்டலில் ஒரு ஓரமாக தள்ளி விட்டுருக்காங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தேன், போகவே முடியல. ஒரு செகண்டில் வெளியே ஓடி வந்துட்டேன். அவ்வளோ நாத்தம். அந்த இடத்துல அந்த பாடியை போட்டு வச்சுருக்காங்க. காலையில் ராத்திரி முதல் நாள் ராத்திரி ஜஸ்ட் பெயின், காலையில் லேசாக வலி. சரியாயிட்டுமா, வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டுப்பான்னு சொல்லிட்டு போனாராம். அவங்க ஊரில் பண்டிகை, அசன பண்டிகை வர போய்கிட்டு இருக்கான். மத்தியானம் 1 மணிக்கு பேசுகிறேன், 1:15 பேசுகிறேன். நல்லா இருக்கேம்மா, சாயங்காலம் சாப்பிட போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். நாங்கள் 2:15 சொல்கிறோம், அவர் மரித்து விட்டார். எவ்வளோ கொடுமையான செய்தி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய செய்தியா? இதுதான் நம் வாழ்வு. ஒருவேளை இருக்கிற வரை நமக்கு கொடுத்த பொறுப்பில் நம்ம சரியாக இருக்கிறோமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பின்னானவைகளை மறந்து எனக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பரம அழைப்பேன். எந்த அழைப்பில்? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். எங்களுடைய வாழ்வு நித்திய வாழ்வு. எப்படிப்பட்ட ஒரு நித்திய வாழ்வு! இந்த உலகத்தில் நிலையான சந்தோஷம் இல்லை, நிலையான துக்கம் இல்லை. மறுமை வாழ்வு ஒரு நிலையான சந்தோஷம் இருக்குன்னு எங்களோடு பேசுனீங்கப்பா. அந்த மறுமை வாழ்வு லாசருவை போல் எங்கள் வியாதி இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, என்னுடைய படிப்புக்கேற்ற ஊதியம் எனக்கு இல்லைங்கிற ஒரு குறைகள் இருக்குது, என்னுடைய ஊதியம் எனக்கு போதுமான நிலை இல்லைங்கிற ஒரு கஷ்டம் இருக்குது. எப்போவுமே எல்லா மாதங்களும் உண்மை நோக்கி பார்க்க எனக்கு 1ஆம் சேலரி வரணும், ஆனால் 10, 15 தான் சேலரி வருது, முடியாத நிலைமை. எப்போவுமே உண்மை நோக்கி பார்க்குற ஒரு நிலைமையில தான் பார்க்குறேன். அந்த லாசருவை போல், அந்த லாசருவை போல் உண்மை நோக்கி பார்க்குற நிலைமையில் இருக்கிற நான் தகப்பனே, இதோ தகப்பனே, என்னால் முடிந்தது அந்த உலகத்தில் நிலையில்லாத இந்த வாழ்வில் நான் பிறருக்கு ஒரு பயனுள்ள ஒரு கருவியாய் மாறுறேன்னா, ஒரு யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் மாறுறேன்னா. நீ அறிவிப்பதுக்காக தெரிந்து கொண்ட பாத்திரம்னு சொல்லியிருக்கீங்கப்பா. யூ ஆர் சூசன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறீங்க, சூசன் விசில்ஸுங்கிறீங்க. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், ஆனால் என்னையால் பிறருக்கு எந்த வகையில் உதவி செய்ய முடியும் தகப்பனே? ஒரு விசை கூட என்னோடு பேசுங்கப்பா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் காணப்படுதுப்பா. ஒரு விசை கூட மனமறங்க. எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள். NMSI நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா எங்களை ஆசீர்வதிங்க. எங்களோடு இணைந்து பணி செய்ய 250 மிஷனரிகள் 24 மாநிலங்களுப்பா. ஒவ்வொரு மிஷனுக்காக, ஒவ்வொரு மிஷனுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நேரத்துக்கு எங்களால் சேலரி கொடுக்க முடியல, ஆனால் உன்னத ஊழியம் நாங்கள் போய் இதை சரியாக சொல்கிறப்போ முடியும். ஆனால் நீ கொடுத்த வேலையை நாங்கள் சரியாக செய்யலை என்பதை நாங்கள் புரிந்து வருத்தப்படுறோம்ப்பா. ஒரு விசை கூட எங்களை வழி நடத்துங்க. இதை ரெட்டத்தனையான ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. நான் பசி கண்ணீரோடு இருக்கிறேன்ப்பா. தேவைகள் சந்திக்கப்படலை, மனமிறங்க ஆசீர்வதிங்க. எங்களை வழிநடத்துகிற ஜெனரல் செக்ரட்டரி, எங்களை வழிநடத்துகிற பிரசிடெண்ட், எங்களை வழிநடத்துகிற ட்ரெஷரர், ஆட்சி மன்ற குழு, ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் தருகிறோம். நல்ல ஞானத்தை தாங்க. அவர்களுக்கு நல்ல அட்வைஸ் நாங்கள் கொடுக்கணும்ப்பா. ஆஃபீஸில் இருக்கிற நாங்கள் கொடுக்குற அட்வைஸ் தான், நாங்கள் தான்ப்பா இதுக்கு முக்கியமான உறுப்புகள். எங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குற உண்மையுள்ள மக்களை எங்களை மாற்றித்தாங்க. நம்முடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெப கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்